Hello everyone. இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறது loops and its types with control statements. Firstly, போன எபிசோட்கான டாஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். First question is, what is the main purpose of using elif in Python? elif வந்து மல்டிபிள் கண்டிஷனை ஒன் பை ஒன்னா செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் டு செக் மல்டிபிள் கண்டிஷன் sequentially. Second question is, what will be the output of following code? ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கான அவுட்புட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டாங்க. 3 கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 10. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென்னு பிரிண்ட் பண்ணும். பட் இது ஃபால்ஸ். எக்ஸ் வந்து எக்ஸாக்டாக 10 தான், ஆனால் இது கிரேட்டர் தென் 10ன்னு கொடுத்துருக்கறதுனால இது ஃபால்ஸ். செகண்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10. கண்டிஷன்ஸ் ட்ரூ. ஸோ ஈக்குவல்னு பிரிண்ட் பண்ணும். தேர்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகாது, ஹெல்ஸ் பிளாக். ஏன்னா இது செகண்ட் கண்டிஷனில் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அதோட ஸ்டாப் ஆகிடும். தேர்ட் கொஷின் வந்து ஃப்ரம் விச் பைத்தான் வெர்சன் இஸ் த மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் அவைலபிள்? எந்த பைத்தான் வெர்சனில் வந்து மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 3.10. Fourth question is, which of the following is a valid use case for the match case statement in Python? Answer is C option, handling multiple fixed value or patterns cleanly. Fifth question is, which symbol is used to the default case in a match case statement? Answer is D option, asterisk symbol or a star symbol. Now we move to our topic, loop. A loop in Python is a way to repeat something again and again without writing the same code many times. Loop வந்து ஒரு டாஸ்க்கை again and again repeat பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பைத்தானில் சம் கோடை மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்ம இந்த லூப்பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் bracket 3 நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் டபுள் குவாட்ஸ் ஹெல்லோ. ஸோ இதில் ஃபார்ன்றது ஸ்டார்டிங் ஆஃப் லூப், ஐன்றது வேரியபிள் நேம். இதை நம்ம எக்ஸ்ஒய்ன்னு கூட கொடுத்துக்கலாம். இன் ரேஞ்ச் ஆஃப் 3. ரேஞ்சுன்றது சீக்வன்ஸ். ரேஞ்சோட கவுண்ட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது 3ன்னு கொடுத்துருக்கனால 0, 1, 2 வரைக்கும் வரும். அதாவது 3 டைம் எக்ஸிக்யூஷன் ஆகும். இதில் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் ஹெல்லோன்ற வேர்ட் பிரிண்ட் ஆகும். 3 டைம்ஸ் ஹெல்லோன்ற வேர்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். Then types of loop. First one is for loop, second one is while loop. இந்த ரெண்டு லூப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லூப். நெக்ஸ்ட் லூப் வந்து ஆப்ஷனல். தென் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன இருக்குது, அது வாட் இஸ் வாட் மட்டும் பார்ப்போம். இப்போது நம்ம for loop பார்க்கலாம். A for loop is used when you want to repeat something a certain number of times. அதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோட் இத்தனை டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகுன்ற கவுண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம for loop யூஸ் பண்ணலாம். It has some built-in types. There are list, tuple, string and range. Mostly string and range யூஸ் பண்ணி தான் for loop வந்து நம்ம கோடிங் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1, for I in range of 5 print Vaishya with double quotes. இப்போது ரேஞ்சுன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 0லேருந்து கவுண்ட் ஆகும். இப்போ 5ன்னு கொடுத்துருக்கனால 0, 1, 2, 3, 4 வரைக்கும் அதோட சைஸ். லூப் வந்து 5 டைம் ரன் ஆகும். ஸோ 5 டைம் வந்து வைஸ்ன்ற வேர்ட் பிரிண்ட் ஆகும். ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் ஒரு டைம் வைஸா வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் அவுட்புட்டில். தென் எக்ஸாம்பிள் 2, கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெட், ப்ளூ, green with double quotes. இது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கும். ஃபார் கலர் இன் கலர்ஸ் பிரிண்ட் கலர். ஸோ இப்போ கலர்ஸுன்றவொடனே கலர்ஸ் இருக்கிற வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க வந்து ரெட், ப்ளூ, green. ஸோ இதெல்லாம் வந்து கலரில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போது கலர் பிரிண்ட் கலர்னு கொடுத்தா கலரில் இருக்க வேல்யூஸ் வந்து ரெட், ப்ளூ, greenன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். ஃபார் லூப்க்கான அட்வான்டேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி. இட் மீன்ஸ் ஒரு கோடி கொடுத்தோம்னா அது வந்து சீக்கிரமே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். இதனால நமக்கு டைம் சேவிங்கும் இருக்கும். கோடிங் வந்து ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்தாலுமே அது ஓகேவாக வந்து நமக்கு இருக்கும். செகண்டில் நம்ம பார்க்க போகிறது வைல் லூப். வைல் லூப் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்குமே ரிப்பீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகுது. இதோட அட்வான்டேஜஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஹேண்ட்லிங்
an unknown number of times. ஃபார் எக்ஸாம்பிள் I ஈக்குவல் டு 1. ஸோ ஐக்கான வேல்யூ வந்து 1ன்னு வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். தென் வைல் I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கோலன் print I is equal to I plus 1. ஸோ ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன் அப்பவும் ஐக்கு வேல்யூக்கு வந்து 1ன்றது இன்க்ரிமெண்ட் ஆகும். இதில் I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ல, இது ட்ரூவாக வந்துட்டு இருக்க வரைக்குமே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 5 விட எக்ஸ்ட்ரா இருக்குது, அது அதிகமாக இருக்கும், அப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். I ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கோம்ல, அப்போது I ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 வரைக்குமே போகும். ஏன் 6ன்னா தான் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அப்போது ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன் அப்பவுமே ஒவ்வொரு வேல்யூ பிரிண்ட் ஆகுது. 0 1 2 3ன்னு அப்புறம் ஒவ்வொரு வேல்யூ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிற வேல்யூ வந்து 1, தென் செகண்ட் அவுட்புட் வந்து 2, தேர்ட் அவுட்புட் வந்து 3, ஃபோர்த் அவுட்புட் 4, ஃபிஃப்த் அவுட்புட் 5. ஸோ சிக்ஸ்த் அவுட்புட் வரும்போது தான் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அதோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் லூப்ஸ்ன்றது ஒரு லூப்குள்ள இன்னொரு லூப் கண்டிஷன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நெஸ்டட் லூப். இதில் வந்து இன்னர் லூப் ரன்ஸ் கம்ப்ளீட்லி எவ்ரி டைம் த அவுட்டர் லூப் ரன்ஸ். இட் மீன்ஸ் நம்ம அவுட்டர் லூப் வந்து ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போதுமே அதுக்குள்ளே இருக்க இன்னொரு லூப்புமே, அதாவது இன்னொரு கண்டிஷன் பிளாக்குமே எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் லிஸ்டட் லூப்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் அவுட்டர் இன் ரேஞ்ச் ஆஃப் 3 கோலன், ஃபார் இன்னர் இன் ரேஞ்ச் ஆஃப் 2 கோலன், பிரிண்ட் அவுட்டர் கம்மா இன்னர். இப்போ ஃபார் அவுட்டர்ன்றது ஒரு லூப், அதுக்குள்ள இன்னொரு லூப் கொடுத்துருக்கோம் ஃபார் இன்னர். அவுட்டர்ன்றது ஒரு வேரியபிள், இன்னர்ன்றது வேரியபிள். இதில் நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்டர் லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகும், இன்னர் லூப் வந்து 2 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ டோட்டல் ரன்ஸ் வந்து 3 × 2 ஈக்குவல் டு 6 டைம்ஸ் மொத்தமாகவே ரன் ஆகும். ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து பேரலாக கொடுத்துருக்காங்க. 0 0 0 1 1 0 1 1 2 0 2 1. ஸோ இதுதான் இதுக்கான அவுட்புட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லூப் ஸ்டேட்மெண்ட்கான கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிரேக், செகண்ட் வந்து கண்டினியூ. பிரேக் வந்து ஸ்டாப்ஸ் த லூப் கம்ப்ளீட்லி. ஒரு எக்ஸிக்யூஷன் நடந்துட்டு இருக்குன்னா அது பிரேக் மீன்ஸ் அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் நடந்துட்டு இருக்கும் போதே ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸிக்யூஷனுக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இட் மீன்ஸ் ஸ்கிப்ஸ் த கரண்ட் லூப் ஸ்டெப் அண்ட் மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த எபிசோட்கான டாஸ்க் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.